பிரபல திரைப்பட நடிகை சோனியா அகர்வால் உள்ளிட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள பருத்தி என்ற திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக தமிழகம் முழுவதும் 53 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை, கெலமங்கலம், பிதிரெட்டி ஆகிய கிராமங்களில் முழுக்க இந்த படம் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் நாயகியாக சோனியா அகர்வால், குழந்தை நட்சத்திரங்களாக திலீப்ஸ், வர்ஷிட்டா, சுகன்யா ஆகியோர் நடித்துள்ளனர். அறிமுக இயக்குனர் குரு இந்த படத்தை இயக்கியுள்ளார். கோதண்டம் தயாரித்துள்ளார். ஓசூரில் உள்ள ராகவேந்திரா திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியாகி 4வது நாளாக நல்ல வரவேற்பு பெற்றதை பட்டாசு வெடித்து திரைப்படக் குழுவினர் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரைப்படக் குழுவினர் மாரி செல்வராஜ், பா. ரஞ்சித் வரிசையில் தனது வழியை திரைப்படமாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். ஜாதி பாகுபாட்டை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றளவும் கிராம பகுதிகளில் ஜாதி உள்ளது. இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து கதை. இன்றைய காலத்தில் சிறுவர்கள் மத்தியில் ஜாதிகள் எதுவும் இல்லை. ஆனால் பெரியவர்கள் அவர்கள் மனதில் ஜாதி என்ற விதையை போட்டு விடுகிறார்கள். அதனால் போக போக சிறியவர்களிடம் ஜாதி என்ற வெறி தானாக வந்து விடுகிறது. எல்லோரும் ஜாதி இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் ஜாதிகள் இருக்கிறது. அதை கண்கூடாக நாங்கள் பார்த்து அனுபவப்பட்டு வருகிறோம். ஜாதியை ஒழித்து விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் ஜாதி ஒழியவில்லை. இந்த படத்தின் வாயிலாக ஜாதி ஒழிய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று பேசினர். ஒசூரில் இருக்கிற மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். ரொம்ப நாளாக நாங்கள் இந்த பருத்தி என்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கோம் கோதண்டான் கம்பெனிலேருந்து. இதுக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். பட் இது எல்லாமே இங்கே ஒசூர் லோக்கலில் இருக்கிறதுனால, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எல்லாமே பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய ஊரில் என்னுடைய படம் ஓடணுன்றது என்னுடைய ஆசை. ரெண்டாவது, இந்த படத்தில் டைரக்டர் குரு சார் அவருடைய சிரமத்தை ரொம்ப போட்டிருக்காரு. அவர் வெற்றி, அவருக்கு சமம்னா சொல்லணுன்னா சில வார்த்தைங்களாம் சொல்ல முடியல. எவ்வளோ வாட்டி அழுந்திருக்காரு ஆள் கூட. படத்தில் என்னுடைய டாட்டரை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் குரு சாருடைய பையன் ஏடி பார்த்தா, மூர்த்தி, கிருஷ்ணா, நாகேஷ் அண்ணா, என்ன மஞ்சுநாத், ரகு, அப்புறமா நம்ம பையன் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலும் நீங்கள் மீடியாக்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கதை ஒரு கிராமத்து கதை தான். ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் தான் இது. ஒரு சின்ன பசங்க மனசில் ஜாதின்றது இல்லை. ஆனால் இருக்கிற பெரியவங்க அவங்க மனசில் ஜாதின்ற வெறியை போட்டுடுறாங்க. அது என்ன, அது முன்னாடி போக இவங்களுக்கு ஜாதின்ற வெறி தானாகவே ஆரம்பமாயிடுது. எல்லாரும் சொல்கிறாங்க ஜாதின்றது இல்லைன்னுட்டு. இன்றைக்கும் கிராமத்தில் ஜாதின்றது ரொம்ப நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் ரொம்ப பார்த்து அனுபவம் கூட பட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜாதியை ஒழிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் ஒழியல. என்றைக்கு எங்கள் மக்களுக்கு ஜாதின்றது ஒழிதோ அன்றைக்கி தான் நாங்கள் சுதந்திரம் ஆனோன்றது ஒரு இது இருக்குது. இந்த படத்துக்கு அடுத்து இந்த ஜாதின்றது ஒழியணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். பருத்தி டைரக்டர் குருசேகர் என் பேர். இந்த படத்தோட இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் முதலாளிக்கு கோதண்டன் கு என் லட்சு கணேஷ் இரண்டும் இணைந்து தயாரித்த படம் தான் பருத்தி. அந்த கம்பெனியில் நான் படம் பண்ணேன். இந்த பருத்தின்ற ஒரு படம். இந்த கதையை பற்றி திருப்பி நான் ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னட்டி, தென்கனி கோட்டா, கௌதாலம் இந்த பெதிரெட்டி, இந்த செலமங்கலம், இந்த சுற்றி தான் இந்த கதையை நான் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ண ஒரு இந்த மக்கள். அப்புறம் நான் ஸ்டே பண்ண இடம் சிட்டி லைட்ஸ் அப்படின்ற ஹோட்டல், சிட்டி லாட்ஜ் அப்படின்ற ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஸோ இங்கே எல்லா மக்களும் எங்களுக்கு பயங்கரமான கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ஊரில் நான் மீண்டும் இந்த ஊரில் தான் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ அன்பு பாசம் இந்த மக்கள் எனக்கு கொடுத்தாங்க. அதேமாரி இந்த படத்தை இந்த ஊரில் நிறைய முதலாளி கஷ்டப்பட்டு இதில் ரிலீஸ் பண்ணி அவனோட அடம் பிடிச்சி இந்த தேட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணார். என் முதலாளி ரொம்ப நன்றி சொல்கிற படத்தை இவ்வளோ பாராட்ட வைக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதாநாயகி என்னோட முதலாளியோட பொண்ணு வர்ஷிதா, என்னோட பையன் இந்த படத்தில் அவன் ஒரு கதாநாயகனை பண்ணிடுறேன். இவங்களை 2 பேர் வச்சு தான் கதையை நவுத்துறேன் இந்த கதையில். ஸோ இந்த கதையில் இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்தவன் தான்.
இந்த குக்கிராமத்தில் வந்து நான் வளரும் போது அந்த அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மேல் சாதி தட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை போட்டு நுழைக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் வலியை சுமந்து அதை சிரிங்கில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப் டவுன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதில் 2 விஷயம் தான் அதில் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றியும் தெரியாத பசங்களை வந்து ஜாதியை உள்ள திணிக்கிறாங்க. அந்த திணிக்கும் போது அதுங்களுக்கே தெரியல, ஏன் நம்மளை சாதின்னு சொல்கிறாங்க, நீ யாரு நான் யாருன்னு சொல்கிறாங்க, நம்ம யாரு தான் அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாக்குறாங்க. அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பத்துக்கு விடையே அவங்களுக்குள்ளேயே இல்லை. ஸோ அந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். அவங்களுக்கு அந்த விடை, குழப்பத்தில் இருந்த விடையை நான் கொடுத்துருக்கேன். இந்த விடை என்னன்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல. சோனி அகர்வால் மேடம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில். என் பசங்களுக்கும் இந்த படத்து எல்லா ப்ரெஸ் மீடியாவும் ப்ரெஸ் மக்களும் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 2.5, 5க்கு 3, 5க்கு 2 இப்படி தான் என்னோடய பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் மீடியா மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, பத்திரிகை நிருபர்கள் கொண்டாடுறாங்க. திருப்பியும் அதே மக்களை தான் சந்திக்கிறேன், அதே பத்திரிகை நிறுவனங்களை தான் சந்திக்கிறேன். திருப்பி வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வரதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களும் பாருங்கள். இந்த படத்தை பார்த்து நல்லா எழுதுங்க. திருப்பி உங்களை சந்திக்கிறேன். என்ன மாதிரியான வரவேற்பு? ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இந்த சைடில் அந்த ஊர் பேர் சடன்லி வரல எனக்கு. பெரிய ரிப்போர்ட்டு எல்லாம் 4 ஷோ ஓடுது. அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை ஆடியன்ஸுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். ஸோ ஆடியன்ஸ் கையிலையும் கொடுத்தா அந்த ஆடியன்ஸும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எனக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் மீண்டும் இந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்களை கண்டிப்பாக திருப்பியும் சந்திப்பேன். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஏடி பார்த்தா, என் அண்ணன் நாகேந்திர அண்ணன், மஞ்சு, என்னோட முதலாளியோட மச்சான் சிவா அண்ணன். ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட்டட். இவங்களோட ஒத்துழைப்பில் தான் இந்த படத்தை நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம். ஸோ தேங்க்யூ மீடியா நம்பர்.